சரி, இப்ப போஸ்ட் டேட்டட் செக் பவுன்ஸ் ஆனாலும் இதே சட்டம் தான் பொருந்துமா? போஸ்ட் டேட்டட் செக் அந்த டேட் வரதுக்கு முன்னாடி அது வெறும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு வெறும் டிரான்சாக்ஷனுக்கு உண்டான ரெக்கார்டு தான் அது. ஆனா எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆம் தேதி மார்ச் 2026 ஒரு செக் இஷ்யூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா நீங்க மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த செக்கை நீங்க பேங்க்ல பிரசன்ட் பண்ண முடியாது. அந்த செக்கோட வேலிடிட்டியே மார்ச் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு அரைஸ் ஆகும். நீங்க மார்ச் 2ஆம் தேதி அந்த செக்கை பேங்க்ல டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ இன்சபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ்ங்கிற ரீசனாலேயோ இல்ல ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்தோ இல்ல என்ன ரீசனால அந்த செக் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த போஸ்ட் டேட்டட் செக்குங்கிற கேஸ் எல்லாம் இல்ல. அப்போ அந்த நார்மல் செக் கேஸாவே மாறிடும். நீங்க மறுபடி நான் சொன்ன மாதிரி அந்த கன்சர்ன் பர்சன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு நீங்க லீகல் நோட்டீஸ் கொடுத்து நீங்க அந்த 15 நாளுக்குள்ள அந்த அமௌண்ட்டை பே பண்ண வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு நார்மல் ப்ராசஸ் தான். இதுக்கு போஸ்ட் டேட்டட் செக் அந்த என்னைக்கு அந்த டிரான்சாக்ஷன் டேட் இருக்கோ அன்னையில இருந்தே அதோட பிரசன்டேஷன் வேலிடிட்டி உங்களுக்கு நார்மல் மாதிரி உங்களுக்கு அப்ளை ஆயிடும்.